ஆடும் ஆட்டம் என்ன, அத சொல்லுவாங்க ஒரு பாட்டு, ஆடிய ஆட்டம் என்ன இல்லைங்களா. எல்லா மனுஷாலுமே ஆட்டம் ஆடும் பொழுது கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. ஆடினத்துக்கு பிறகு அதுல எவ்வளவு டிமார்க் இருக்கோ அதுக்கு பிறகு அடங்குவோம் பாருங்க. அங்கதான் நான் அந்த காலத்துல இதை பண்ணிருக்க கூடாது சார், நான் இந்த காலத்துல இதை பண்ணிருக்க கூடாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ஃபீலிங்ஸ் கெட்ட நிலை எங்க வருது அப்படின்னு கேட்டா, நம்ம யாரையோ நம்பி நம்ம வாழ்க்கையில ஏமாறுறதுனாலதான். யாரையோ நம்புறோம், அவங்க பின்னாடியே போறோம், அங்க ஏமாறும் பொழுது அப்ப இந்த யாரையோ நம்பி ஏமாறுறோம்னா அது நடக்காம இருக்க நம்ம என்ன பண்ணணும்? குறைந்தது சில கிரகங்களுடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இந்த வாரத்துல சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெற்றால் அவர்களுக்கு எந்த நிலை ஏற்படும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஒரு மனுஷன் ஒருத்தவங்களை நம்பி போனா சக்சஸ் ஆக முடியுமா? அவங்க மன கணக்கு போட்டா அது சக்சஸ் ஆகுமா? சில பேர் சொல்லுவோம், சார் நான் மனக்கணக்கெல்லாம் போடுறேன் சார், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. நான் போடுற கணக்கு எனக்கே ஆபத்தா இருக்கு. அதே நான் மற்றவங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தேன்னா சூப்பரா இருக்கிறான், ஆனா நான் ஸ்கெட்ச் போட்டேன்னா எனக்கு சாதகமா இல்லை அப்படின்வாங்க. அப்ப இந்த மனக்கணக்கு சாதகமா ஆகணும், அதே நேரத்துல நம்ம புகழ் பெறணும், நம்ம போற ரூட்டு கரெக்டா இருக்கணும். வெற்றி பெறணும்னா 2 கிரகங்கள் தான் நமக்கு தேவைப்படுது. சூரியன் உச்சம் பெற்றால், சந்திரன் உச்சம் பெற்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை பத்தி தான் இந்த வாரத்துல இந்த புதன்கிழமை பதிவுல உங்களை சந்திக்கிறேன். புதன்கிழமை பதிவு ஏன் செய்யறோம்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தின் கண்டிப்பா தடைப்படக்கூடிய முன்னேற்றம் நடக்கணுங்கிறதுக்காக தான் அந்த புதன்கிழமை பதிவு. தடைப்படும் முன்னேற்றம் உடனடியாக நடக்க. இதுல மேஷ ராசியில சூரியன் இருந்தா சூரியன் உச்சம். உங்க ஜாதகத்தை எடுத்துக்கலாம். நீங்க மேஷ ராசியில சூரியன் இருந்தா உங்களுக்கு சூரியன் உச்சம். ரிஷப ராசியில சூரியன் இருந்தால், ரிஷப ராசியில சந்திரன் இருந்தால் சந்திரன் உச்சம். மேஷத்துல சூரியன் இருந்தா மேஷம் சூரியன் உச்சம். ரிஷபத்துல உங்களுக்கு சந்திரன் இருந்தால் சந்திரன் உச்சம். இவ்வளவுதான் உச்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இதுல இந்த மேஷம் அதே மாதிரி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் ஒரு ஜாதகத்திற்கு உச்சம் பெற்றிருந்தால், சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெற்றிருந்தா அட்லீஸ்ட் ஒருத்தவங்களாவது உச்சம் பெறணும். புரியுதுங்களா? ஒருத்தவங்களாவது உச்சம் பெறணும். இதுல சூரியனும் சந்திரனும் உச்சம் பெற்றால் உங்களுக்கு என்ன நிலை ஏற்படும்? கண்டிப்பாக பேர் புகழ் கிடைக்கும். அதாவது உங்களுடைய கண் பார்வை, ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படி எல்லாரும் இழுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு ஏற்படும். பெரிய பெரிய விஐபிகள்லாம் சூரியன் உச்சம் பெற்றவர்களும் சந்திரன் உச்சம் பெற்றவர்கள் தான். அதாவது அழகா மற்றவங்களை கவர் பண்ணிடுவீங்க. அதுவும் ஆண்களாக இருந்தால் பெண்களை, பெண்களாக இருந்தால் ஆண்களை நிச்சயமா கவர் பண்ண முடியும். 2 பேரையுமே சேர்த்து கவர் பண்றது இந்த சூரியன் சந்திரன் உச்சம் பெறும் பொழுதுதான். அப்ப இந்த சூரியன் ஒரு உச்சம் பெற்றிருந்தாருன்னா அந்த ஜாதகன் கண்டிப்பாக அரசாங்கக்கூடியவராக வருவார். ஒரு கவர்மெண்ட்டை நடத்த முடியும். ஆனா தொடர்ந்து நடத்தணும்னா அவங்க அந்த சூரியனை பலப்பெற வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு தடவை கவர்மெண்ட் அடைஞ்சிட்டு அடுத்த தடவை அடைய முடியலன்னு தவிக்க கூடாது. அங்கதான் புத்திசாலித்தனம் நமக்கு தேவை. அதுக்குதான் நம்ம சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும். சூரியன் உச்சம் பெற்றவர்கள் சில சூட்சமத்தை செய்தால் அவர்கள் தொடர்ந்து அரசனாக இருப்பார்கள், வேந்தனாக இருப்பார்கள். அரசாளக்கூடிய
பெரிய மனிதர்களாக இருப்பார்கள். இது உண்மை. அதே மாதிரி புகழுக்கு சொந்தக்காரர்களாக வருவார்கள். ஊரெல்லாம் உங்களை பத்தி பேசும், உலகமெல்லாம் உங்களை பத்தி பேசும். சூரியன் உச்சம் பெற்றார். எதிர்க்கக்கூடியவன் கூட மீண்டும் அவர்களிடத்துல உதவி கேட்பான். அப்ப நீங்க ஒரு பெரிய விஐபி ஆகணும்னா உங்க ராசியில என்ன பண்ணிருக்கணும்? உங்க ஜாதகத்துல சூரியன் உச்சம் பெற்றிருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டீங்கன்னா அதுபடி நடந்தீங்கன்னா உங்களுக்கு விரைவில் அந்த விஐபி ஆகக்கூடிய யோகம் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடல் மனம் ரெண்டுமே, அதாவது முடியாதுன்னு சொல்றத கூட என்னால முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். ஆனா அதே நேரத்துல ரொம்ப கவனமா கேளுங்க, சில உடல் பிரச்சனைகள் அவருக்கு ஏற்படும். கொஞ்சம் பயமுறுத்தல நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க என்னைக்குமே தன்னுடைய உடலை பார்த்துக்க மாட்டாங்க. இதுதான் ஒண்ணு. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பெரிய மைனஸ், தன்னோட உடல் நலத்தை பார்த்துக்க மாட்டாங்க. நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு நல்லா தூங்க முடியாது, ஊருக்காக பேசி ஊருக்காக வாழ்ந்து தன்னையே மறந்துடுவாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே ப்ராப்ளம் ஏற்படும். தொடை, மூட்டு பகுதி, கால் பகுதி, சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரச்சனை ஏற்படும். சூரியன் சந்திரன் உச்சம் பெறும் பொழுது, அதுல சூரியன் உச்சம் பெறும் பொழுது நாம பொது வாழ்க்கையில இருப்போம். அந்த பொது வாழ்க்கையில இருப்பவர்கள் உடல் நலத்தை ரொம்ப பார்த்துக்கணும். அது மாதிரி ஒரு கார் நினைச்சாங்கன்னா வாங்குவாங்க, 2 வீலர் நினைச்சா வாங்குவாங்க. எனக்கு இந்த கார் பிடிச்சிட்டா கார் வாங்கிடுவாங்க. சார் அது கொஞ்சம் காஸ்ட்லி, பரவாயில்ல வாங்க இஎம்ஐ கட்டிப்போம். அதே மாதிரிதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப பார்க்கவே ஒரு பளிச்சுன்னு ஒரு கம்பீரமா பார்க்கும் போது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் சூரியன் உச்சம் பெற்றவர்கள். அந்த அளவுக்கு ஒரு மனிதர் உலகத்துல ஒரு பெரிய கடவுளை இறங்க வந்த மாதிரி இருப்பாங்க. நம்மளே வெறுத்தா கூட அவங்களை பார்ப்போம். அந்த அளவுக்கு நல்ல பலவான்கள், யோகவான்கள், இப்படிப்பட்டவர்கள் உடல்நலத்துல மட்டும் கவனமாக இருக்கணும். ஆனா கண்டிப்பா அந்த சூரியன் உச்சம் பெற்றவர்கள் சாதாரணமா இருந்துடாதீங்க. நீங்க கண்டிப்பா அரசியலில், அதிகாரத்தில் புகழ் பெறக்கூடியவர்களாக வருவீர்கள். இனிமேலாவது உங்க ஜாதகத்தை கரெக்டா ஃபார்மட், அதாவது உங்களுக்கு இன்னிலிருந்து ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டு போங்க. நீங்க நிச்சயம் அந்த இடத்துக்கு வருவீங்க. அதே சந்திரன் உங்க ராசியில உச்சம் பெற்றிருந்தால் எல்லா மனிதர்களுடைய அன்பையும் பெறுவார்கள். ஏற்றத்தாழ்வே கிடையாது, அன்பு பெறக்கூடியவர்கள். சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த போஸ்டிங் எல்லாம் முன்னாடி போட்டுப்பாங்க, மக்கள் திலகம், மக்களுக்கு உரியவர், மக்களுக்கு அன்பானவர். இவங்க எல்லாம் சந்திரன் உச்சம் பெற்றவர்கள் தான். ஜெயிக்க முடியாதவங்க எல்லாம் சந்திரன் உச்சம் பெற்றுட்டான்னா மக்களோடு கலந்து விடுவார்கள். அவங்களை என்ன தவறான சித்தரிப்புகள் சித்தரிச்சாலும் அவங்கள தோக்கடிக்க முடியாது. ரொம்ப நல்ல பண்புகள், அன்பு, ரொம்ப அறிவாளியாக, அதாவது இன்னும் சொல்ல போனா கேடு விளைவிப்பவனை சரியாக கண்டுகொள்பவராக, எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அது முக்கியமா பாத்தீங்கன்னா விவசாயத்துல பெரிய அளவுல முன்னேற்றம் அடையக்கூடியவர்கள் சந்திரன் உச்சம் பெற்றவர்கள். அது மாதிரி பாத்தீங்கன்னா சந்திரன் உச்சம் பெற்று இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கலை உலகத்துல மிகப்பெரிய பேர் கிடைக்கும். நீங்க ஒரு சினிமா டைரக்டரா, தயாரிப்பாளரா, இல்ல நடிகரா, நடிகையா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சந்திரன் மட்டும் சகாயமா இருந்தா போதும். அதை நீங்க தக்க வச்சுக்கணும். இந்த சந்திரன் உச்சம் பெற்ற சந்திரனை தனக்கு சாதகமாக அவர் சூட்சமத்தை அறிந்து நீங்கள் செயல்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சந்திரன் உச்சம் பெற்றிருப்பாருங்க, சூரியன் உச்சம் பெற்றிருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க லைஃப் பிளாட்பாரத்துல இருக்கும். காரணம் அதை அவங்க பார்க்கல. நான் ஆலமர செடியே கையில வச்சிருந்தாலும் அதை சரியான இடத்துல நட்டாதான் ஆலமரம் பெரிய மரமாக நமக்கு எல்லாருக்கும் நிழல் கொடுக்கும், பெரிய வேறு விடும். ஆப்பிள் செடியை கையில வச்சிருந்தாலும் அது எங்க நடணும்னு இருக்கு இல்லையா? அதுதான் சொல்றேன். சூரியன் சந்திரன் உச்சம், அதுல சந்திரன் உச்சம் உலக புகழ் பெறுவார்கள். அதுவும் கலைத்துறையில பெரிய உங்க பார்வைக்கு கோடான கோடி மக்கள் அப்படி காத்து கிடப்பாங்க சந்திரன் உச்சம் பெற்றா.
உங்க பார்த்தா போதும், உங்கள்ட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு இப்படி தவிப்பாங்க. அதான் சந்திரன் உச்சம். பேர் புகழ் கிடைக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் ரொம்ப ஓப்பனா சொல்ல போனா இன்பம் சந்தோஷம் நிறைய கிடைக்கும். இல்லற வாழ்க்கையிலையும் இன்பம் கிடைக்கும். இல்லறத்தை, அதாவது சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு நிறைய பெண் நண்பர்கள் கிடைக்கிறது சந்திரன் உச்சம் பெற்றாதான். நிறைய பெண் நண்பர்கள் கிடைப்பாங்க. ஆமா, அதாவது காலத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது 45 வயசு இருக்கும், 50 வயசு இருக்கும், அவருக்கு ஒரு பெண் ஃப்ரெண்ட்ஷிப் ஆவாங்க. ஆமா, நல்ல பெண் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நண்பர்கள், தோழிகள். இந்த ஆண்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா சந்திரன் உச்சம் பெற்றவங்களுக்கு அமையும். நல்ல நட்பு, நம்பிக்கையா, நட்புனாலே நம்பிக்கை தானே. யாரு தோழமை கொடுப்பாங்க? அவங்கள கீழே தள்ளி விட்டுற மாட்டாங்க, மனம் தளர விட மாட்டாங்க. பெண்களுக்கு நல்ல நட்பு கிடைக்கும், நல்ல ஆண் நட்பு நண்பர்கள் கிடைப்பாங்க. அந்த தாழ்மை வரும்பொழுது பாத்தீங்கன்னா தாங்கி பிடிப்பாங்க. இதுதான் சந்திரன் உச்சம் பெற்றவர்களுக்கு மிகப்பெரிய யோகம். ஆக இந்த சந்திரன் உச்சம் பெற்றவர்களும் சூரியன் உச்சம் பெற்றவர்களும் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலையை அடைவீர்கள். ஆனா அந்த உச்சம் பெற்றதை தெரிந்து அதற்கு சரியா பாத்தீங்கன்னா சூட்சம பரிகாரங்களை செய்து நாம் அதுக்குள்ள வரணும். பரிகாரம்னா நீங்க உடனே நினைச்சுக்கலாம் இதோ செய்யணும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த கிரகத்தை நாம வலிமைப்படுத்தணும். நமக்கு ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிஃப்ட சரியா பயன்படுத்தணும். அவ்வளவுதான். வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருப்போம். ஆனா சந்திரன் உச்சம் பெற்றவர்களும் சூரியன் உச்சம் பெற்றவர்களும் டாப் சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணணும். சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணணும். சீக்ரெட் மெயின்டைன் பண்ண தெரியாதவர்களுக்கு, அதாவது நாளைக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்க போறீங்கன்னா அந்த முடிவு உங்களை தாண்டி வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அந்த பிரஸ் மீட்ல மட்டும்தான் நீங்க பேசணும். அப்பதான் உங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாம், ஒரு படத்துல, முதல்வன் படத்துல பாத்தீங்கன்னா சங்கர் இயக்கத்துல மணிவண்ணன் பின்னாடி ஒரு சொல்லுவாரு, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையாப்பா அப்படின்வாரு. அப்ப அர்ஜுனன் ஒரு பேசியிருப்பாரு. அர்ஜுன் அது மாதிரிதான். அதுதான் பக்கத்துல உள்ளவங்களுக்கே தெரியாம, சிவாஜி படத்துல விவேக் சொல்லுவாரு ரஜினிகாந்துக்கு, என்ன சொல்லுவாரு, கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறிய சிவாஜி அப்படின்னு. இதுதான் டாப் சீக்ரெட். சூரியன் உச்சம் பெற்றவர்கள், சந்திரன் உச்சம் பெற்றவர்கள், வாழ்த்துக்கள். இந்த உச்சத்தினால் நீங்கள் மிகப்பெரிய உயர்வுக்கு வரப்போகிறீர்கள். நல்லதே நடக்கும்.